ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒருவேளை என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறார்கள், இவர்களை எப்படி நான் மேற்கொள்வது என்று ஒரு கவலையும் ஒரு வேதனையும் உங்களை நிறைத்திருக்கிறதா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சத்துருடைய கைகளில் ஒப்பு கொடுப்பது இல்லை. எல்லா தீங்குக்கும் தீய ஜனங்களுக்கும் உங்களை விலக்கி காப்பார். இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 44:7, நீரே எங்கள் சத்துருக்களின் இன்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். கர்த்தர் உங்களை பாதுகாக்கும் போது உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு அவர்களுக்கு முன்பு கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், நன்மை செய்வார். அதை கண்டு எதிரியானவர்களுக்கு என்ன ஆகும்? அவர்களுக்குள் அந்த வெட்கம் உண்டாகும். கர்த்தர் அவர்களையும் இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பாராக. கர்த்தருடைய கிருபை அவங்க மேலே இருப்பதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். கிருபையாக உங்கள் சத்துருக்களுக்கு முன்பு அவங்களுக்கு முன்பு கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவதை உங்களை காண செய்வார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கர்த்தரோடு கூட இசைந்து கொள்ளுங்க. உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க. சாட்சியாக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.